ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு பூஜை. இன்றைக்கி காலையில் 4:30க்கு எழுந்திரிச்சேன். வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணேன். இன்றைக்கி வேலுக்கு குங்குமம் அபிஷேகமும் விபூதி மஞ்சள் அபிஷேகமும் பண்ணேன். 3 அபிஷேகம் பண்ணேன். அப்புறம் இன்றைக்கி வெற்றிலை தீபம் போட்டேன். நெய் போட்டு வெற்றிலை தீபம் போட்டேன், பஞ்சுத்திரி போட்டு. அவருக்கு இன்றைக்கி அவ்வளோ விசேஷமாக பண்ணேன். என்னன்னு தெரில, இன்றைக்கி அவங்களுக்கு எப்போவும் வெற்றிலை தீபம் போடுவேன், அபிஷேகம் பண்ணதில்லை வேலுக்கு. இன்றைக்கி வேலுக்கு அபிஷேகம் பண்ணேன். வேலுக்கு அபிஷேகம் பண்ணி விளக்கு போடவும் மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்ததுங்க. அப்படியே அவர் அங்கே உட்காந்துருக்கிற மாதிரியே இருந்துச்சு எனக்கு. அவர் கடவுளே நம்ம வீட்டுக்கு உட்காந்துருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருந்தது வீடு. சாம்பிராணி இதுவும் போடவும் அப்படி தெய்வீகமாக இருந்தது. இவ்வளோ நாள் இல்லாதது இன்றைக்கி ரொம்ப தெய்வீக பக்தியாக இருந்தது வீட்டில். என்ன அறியாமலே எனக்கே ஒரு சக்தி தெரிஞ்சிச்சு, கடவுள் வந்திருக்காரு நம்ம வீட்டுக்கு அப்படின்றது. இவ்வளோ நாளாக சாமி கும்பிட்றேன், வைக்கிறேன், ஆனால் எனக்கு இது மாதிரி ஒன்றும் தோணுனதில்லை. ஆனால் இன்றைக்கி அவருக்கு வேல் அபிஷேகம் பண்ணி 6 தீபம் போடுன்னு. எப்போ ஒரு தீபம் தான், வெற்றிலை தீபம் ஒன்று தான் போடுவேன். 6 வெற்றிலை வச்சு இன்றைக்கி 6 விளக்கு ஏற்றி முருகப்பெருமானுக்கு கும்பிட்றது அவ்வளோ விசேஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி அவ்வளோ ஹாப்பியாகவும் இருந்துச்சு எனக்கு. சாமி கும்பிட்டு நிறைவாக இருந்தது. நல்லா வாசப்படிக்கலாம் மாக்கோலம் போட்டு செஞ்சு 6 மணிக்கு அந்த செவ்வாய் ஓரையில் தான் ஏற்றினேன். 4 மணிலேருந்து 6 மணி வரை பூஜை வேலையே எனக்கு சரியாக இருந்துச்சு. கரெக்டாக அந்த 6 மணிக்கு தீபாரணை காட்டி செவ்வாய் ஓரையில் சாமி கும்பிட்டேன் முருகப்பெருமானை. அவ்வளோ ஒரு நிறைவாக இருந்தது. பாருங்களேன், அப்படியே ஜொலிக்கிறார். அப்படியே அவர் ஸ்டார் மாதிரி நிற்கிறார் வீட்டில்.